ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கும்பாபிஷேகத்தோட 3வது நாள் நிறைவு பகுதியான இன்னைக்கு காலைல 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி கோயிலுக்கு போயாச்சு. 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் யாகம் தான் வளர்த்துட்டு இருந்தாங்க. ஃபைனலாக தீபாராதனை எல்லாம் காட்டி யாகம்லாம் வளர்த்து முடிச்சதுக்கப்புறமா கோவிலில் மேலே கலசத்தில் அபிஷேகம் பண்ணுறதுக்காக ஐயர் தீர்த்த தண்ணி எல்லாமே எடுத்துட்டு மேலே போனாங்க. நாங்களும் அப்படியே கோயிலில் மேலே ஏறி கோபுரத்து சைடில் தான் நின்று பார்த்துட்டு இருந்தோம். விநாயகரோட அருள் எல்லாருக்கும் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். அப்படியே கலசத்து அபிஷேகத்தை எல்லாருமே பாருங்கள், எல்லாருமே கணத்தில் போட்டுக்கோங்க. கோவிந்தா கோவிந்தா. அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐயர் கீழே இறங்கி எல்லாருக்குமே தீர்த்த தண்ணி தெளிச்சிட்டு இருந்தாங்க. நாங்களுமே தீர்த்த தண்ணி எல்லாமே வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போகலான்னு பார்த்தா சரியான கூட்டம் குறைஞ்சதுக்கப்புறமா தான் கோயிலுக்குள்ளே போய் ஒரு ரவுண்ட் அடித்து சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டு நாங்கள் நின்றுட்டு இருக்கும்போது நவகிரக அபிஷேகம் மட்டும்தான் எங்களுக்கு இன்றைக்கி பார்க்க முடிஞ்சிச்சு. அது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு கோபுரத்தை ஒரு தரிசனம் பண்ணோம். நமக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே உள்ள அன்னதானம் நடந்துட்டு இருந்துச்சு. அன்னதானம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதோட கும்பாபிஷேக விழா ஃபினிஷ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா.